ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். வேதனைன்னு சொல்லி மார்க் 5:34 மகளே உன் வேதனை நீங்கி சுகமாய் இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. பாடுள்ள ஸ்ரீ தன் வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகம் அடைஞ்சோன்னே ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாக இருன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சரீரத்தில் வேதனை இருந்தது, அது சுகமாயிடுச்சு. ஆத்மாவிலும் ஒரு வேதனை இருக்குது. 1 சாமுவேல் 2:33 ஆத்மா வேதனை, நம்ம ஆத்மா அப்படி கலங்கும், வேதனையில் துடிக்கும். அந்த ஏலிக்கு அந்த வேதனை வந்துச்சு. தன் பிள்ளைகளெல்லாம் கெட்டு போய் இஸ்ரவேல் தேசம் பிடிபட்ட போது இஸ்ரவேல் தேசத்தில் ஜனங்களெல்லாம் சரியான விதத்தில் அங்கே வழிநடத்தல் இல்லாத அவர் கண்ணு மங்கி போய் அவர் வயசாச்சு, அவர் வேதனையினால துடித்தது. அதனால அவர் ஆத்மா வேதனையில் அவர் அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 7:14 அக்கிரம அடையறக்கே அக்கிரமத்தினால வேதனை நடக்கும்னு சொல்லப்படும். 7:14 இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை அடைகிறார் அப்படின்னு சொல்லி அக்கிரமத்தை பிறகு கர்ப்ப வேதனை அடைகிறாங்க. அப்படி அக்கிரமத்தினால கர்ப்ப வேதனை அடுத்ததாக சங்கீதம் 32:10 துன்மார்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தர் அதெல்லாம் அவங்களை விடுவிப்பாங்க. துன்மார்கருக்கு அநேக வேதனைகள் உண்டுன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக லூக்கா 16:23 பாதாளத்தில் ஒரு வேதனை, இந்த பாதாளத்தில் கிடந்து நான் வேதனைப்படுகிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யவான சொல்கிறாங்க வேதனை. அப்புறம் தீமோத்தேயு 6:10 பணாசை எல்லா தீமுக்கு வேறு அநேக வேதனைகள் அதனால் உண்டாகும். பண ஆசைனால அநேக வேதனைகள் உண்டாகும்னு சொல்லி 1 யோவான் 4:18 அதே மாதிரி தான் சொல்லப்படுது. பயம் வேதனை உள்ளது. ஒரு பயம், சிலருக்கு நிறைய காரியங்களை நினச்சி பயம் உண்டாகும், அதனால வேதனை உண்டாகும். அவங்களுக்கு பாதாளத்தின் வேதனை உண்டாகும். பண ஆசை ஒரு வேதனையை கொடுக்கும். அக்கிரமத்தினால கர்ப்ப வேதனை அடைகிறது. அப்புறம் துன்மார்க்கமாக நடக்கிறவங்களுக்கு அதிக வேதனை உண்டு. வேதனை உள்ள அடிகளை அதிக நம்ம பெறும். எரேமியாவில் சொல்லப்படும்போது 14:17 வேதனை உள்ள அடி, அதுலேருந்து நம்ம விடுதலை வாங்கணும். வேதனை இருக்க நமக்கு நிறைய அடிகள் படுற மாதிரி நம்ம ஆத்மா ரொம்ப கஷ்டப்படும், வியாகுலப்படும், வேதனைப்படும். அதுலேருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆகணும். இந்த வேதனை யாருக்கும் வராது இருக்கட்டும். நாம் அதுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன்.